ப்ளீஸ் எனக்காக இன்னும் ஒரே ஒரு திருப்பி சொல்லு. தமிழ்ல சொல்லு. பொண்ணுங்களுக்கு லவ் பண்ற பையனை லைஃப்ல ஜெயிக்க விட லைஃப்ல ஜெயிச்சவன லவ் பண்றது பிடிக்கும். ஓகே. இந்தா ஹலோ இன்னொரு தடவை. என்னடா பண்ணிட்டு இருக்கு? நான் ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு நிமிஷம். ஹலோ என்னடா ப்ராப்ளம்? அது ஒரே ஒரு ப்ராப்ளம். நீங்க வேற ஒரு நிமிஷம் தான் சொல்லுங்க. பசங்க வேலை பார்க்க நம்ம நல்லா வேணுமே. சூப்பர். நீங்க வேற ஒரே ஒரு நிமிஷம் இல்ல நீங்க ஒரே நிமிஷம் இல்ல சொல்றேன். ஒரே நிமிஷம் என்ன சொல்லுடா. என் ஆளோட ப்ராப்ளம் நீங்க வேற சாவ வச்சிருவேன் போ சாவச்சிருவேன் எழுந்து போன எழுந்து ஓடுன்னு அடத்து. அதுதான் இவ்வளவு பேசிட்டியா? போடா உள்ள போனா. நான் காரு பங்களான்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். காதலி கட்டி நீங்க காதெல்லாம் பண்ணதே இல்லையா? அதுக்காக வேலை செஞ்சிருக்கா? நீ என்ன வேலை செஞ்சீங்களா? ஆபீஸ் வேலையை சொல்றேன். வர்றீங்க, ஒருத்தர் தூங்குறான், நீ உட்காந்து காதல் போயிட்டு இருக்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறத பத்தி நான் பார்த்தேன். ஒன்றும் நடக்காது போலியே. நீங்க தான் வாலிபத்தில் 4 காதல் பண்ணீங்க. நீ விளையாட 3 மணி நேரம் நீ ஓடிடுற. நீ சொல்றீங்க கண்டிப்பா வயசு. நீங்க பேச ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். தூங்காம போறேன். அதே கேட்கலாமா? சொல்லுங்க. என்ன பிப்ரவரினா முதல்ல என்ன சொல்லு. நீங்க 1 + 1 2 2 + 1 3 3 + 2 5 5 + 3 8 8 + 3 13 வரணும். 8 + சரி. அப்ப இதுக்கு எப்படி நம்ம சிடிசி டெக்னிக்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? மெத்தட் நமக்கு வந்து நீ பண்றது அடிஷன் தான் கரெக்டா. ஆனா அதே மாதிரி ஃபேக்டோரியல்ல வந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அவுட் புட்டை திரும்பி பயன்படுத்துறோம். ரைட்டா? ஆனா இது ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, இப்ப நம்ம ஃபேக்டோரியல்ல வர அவுட் புட்டை அடுத்த இன்புட்டா பயன்படுத்துவோம். இதுல வந்து நம்ம வந்து அடுத்து ஆப்ரேட் பண்ண போற 2 நம்பருமே போன ப்ராசஸ்ல இருந்து தான் எடுக்கும். சோ இப்ப போன ப்ராசஸ்ல எடுக்கும்போது வந்த அவுட் புட்டை ஒரு இன்புட் ஆகும். போனதுல யூஸ் பண்ண ஒரு இன்புட்டையே திருப்பி இன்னொரு இன்புட் ஆகும் பயன்படுத்தும். கரெக்டா? சோ அதுதான் நீங்க பண்ண போறீங்க கும்பலோசியில. சோ அப்ப அந்த மெத்தடை பத்தி தான் நீங்க வந்து பசங்களுக்கு தெளிவா சொல்லணும். சோ அப்போ உதாரணத்துக்கு 1 + 1 = 2 இருக்குன்னா எனக்கு அடுத்தது வந்து 2 வேணும். அவங்க அந்த 2 வேணும். ரெண்டாவது வந்து இன்புட் 1 வேணும். 1 + 2 1 + 2 = 3 இருந்தா இந்த 3 வேணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்புட்டா வந்து 2 வேணும். சோ இது ரெண்டுத்தையும் எடுக்கணும். கரெக்டா? ஓகே. சோ ஆனா நம்ம போன தடவை ஃபேக்டரியில ஒரே ஒரு அந்த டெம்பரரி வேரியபிள் வச்சு பண்ண மாதிரி பண்ண முடியாது. இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு வந்த வேல்யூ, அதாவது a + b = c அப்படின்னு போடுறோம்னா b திருப்பி a க்கும் c திருப்பி b க்கும் அசைன் பண்ணாதான் நம்மளால திருப்பி a க்கும் c b இல்ல c ல கிடைக்கிற ரிசல்ட் எல்லாம் அது மாத்திக்கலாம்டா. நான் என்ன சொல்றேன், a + b = c ன்னு போறோம்னா b a க்கு போட்டு a = b b = c போட்டு, அதாவது c இருக்கிறது b ல போயிடும், b இருக்கிறது a ல போயிடும். ரைட்டா? சோ அப்படி போனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த ஆர்டர் ரிப்பீட் ஆகும்போது நீங்க அந்த ரேஞ்சை செட் பண்ணுமா? பிப்ரவரி எத்தனை ரேஞ்ச் வேணும்? 5 8 10 பண்ணும். அது பண்றதுக்கு அந்த ஐட்ரேஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கிறோம். அப்ப வந்து கண்டிப்பா அதுக்கு லூப் தேவை. சோ அப்ப வந்து நம்ம இந்த தேர்ட்ல நம்ம பண்ண போது என்னன்னா, போன ப்ராசஸ்ல பயன்படுத்துற ஒரு இன்புட் ரெண்டாவது இன்புட்டையும் அவுட்புட்டையும் அடுத்த ப்ராசஸ்ல நம்ம இன்புட்ஸா பயன்படுத்த போறோம். இந்த ப்ராசஸ் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு தேவையான லிமிட் ரீச் ஆகிற வரைக்கும் ரிப்பீட் பண்ண போறோம். சோ இதுதான் வந்து மெத்தட் நம்ம இருந்துச்சு. ஸோ ரெசிபில போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இன்புட் வாங்குறதுக்கு அதாவது எந்த லிமிட்ல முடியும் வாங்குறதுக்கு ஒரு இன்புட், அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எப்படி தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த சூஸ் பண்ற நம்பர் பேர் வந்து ஏ அசைன் பண்றோம்னா அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ற வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு சி வேரியபிள். ஸோ அப்போ 3 வேரியபிள்ஸ் வேணுமா? ரைட், ஓகே. ஸோ மொத்தம் 4 வேரியபிள் அந்த கவுண்டர் சேர்த்து 4 வேரியபிள். ரைட், அது நம்ம பண்ணணும். அது இன்கிரீடியன்ஸ் எழுதிப்போம். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன?
இது சார் முடிச்ச ரெசிபி நான் ஃபர்ஸ்ட் வந்து 4 வேரியபிள் வாங்கிட்டேன். 4 வேரியபிள் வாங்கணும் பண்ணா எனக்கு வந்து இன்புட் வாங்குறதுக்கு 2 இன்புட் கொடுக்கணும். அவுட்புட் சொல்றது அவுட்புட் சொல்றது. ஓகே. சோ ரெண்டாவது ஸ்டெப் ரெசிபி நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் இப்ப என்னன்னா அதாவது நம்ம அந்த ரேஞ்ச் கொடுத்தோம்ல அப்ப ஒன்னு அந்த ரேஞ்ச் முடிகிற வரைக்கும் நம்ம ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணும்போது இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க வந்து அதை மென்ஷன் பண்ணணும். அதாவது இந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஆபரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா C = A + B ஒரு ஆபரேஷன் பண்ணிடுச்சு. பட் ஆனா இது ஆபரேஷன் இல்ல, ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னா திருப்பி வந்துட்டு நான் வந்து B ல இருக்க வேல்யூ ஏக்கும் C ல இருக்க வேல்யூ B க்கும் அசைன் பண்ணேன்னா அந்த 2 ஸ்டெப்பை நான் உள்ள போடணும். கரெக்டா? சோ அந்த 2 ஸ்டெப் உள்ள போட்டா இது கம்ப்ளீட் ப்ராசஸா மாறுது. இதை நான் வந்து ரிப்பீட் பண்ணணும். அதான சொல்றீங்க? சரி, ஓகே. அது அப்ப நம்ம இங்க இருந்து வந்து இன்கிரீடியன்ஸ்க்கு போனோம்னா இன்கிரீடியன்ஸ்ல வந்துட்டு 4 வேரியபிள் அப்புறம் லூப் வந்து இதுல வந்து நமக்கு வந்துட்டு ஃபார் லூப் தேவையில்லை, வைல் லூப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன காரணம்னா நம்ம வந்து இதுல வந்து எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுக்கு ஸ்டெப்ல வந்துட்டு 3 ஸ்டெப்ல வந்து எங்க முடிக்கிறதுங்கிறது வந்து பண்ண போறோம், எங்க ஆரம்பிக்கிறது பண்ண போறோம். ஸோ ஆப்வியஸா நமக்கு அந்த ஸ்டெப் தேவையில்லை, அந்த ஹைட்ரேஷன் தேவையில்லை. ஆப்வியஸா என்ன ஆகும்னா ஹைட்ரேஷன் தேவையா? அடுத்த நம்பர் தானா லூப் சுத்துமே. உள்ள யூஸ் பண்ண மாட்டோம். அதான் சொன்னேன். இது புரியுதா? அதாவது என்னன்னா ஃபார் லூப்ல வந்து நீ வந்துட்டு ஹைட்ரேஷன் சாதாரணமா போன நம்பர் ஃபேக்டர் போட்டோம்ல, ஃபேக்டர் போடும்போது 5க்கு அப்புறம் 4, 5 - 1 4, 4 - 1 3, 3 - 1 2 அப்படி இருந்துச்சு இல்ல. இங்க அப்படி வர போறது இல்லையே. நீங்க தான் உள்ளே வந்துட்டு B = B B = C போட்ட போறீங்க. அடுத்த ப்ராசஸ்க்கு தேவையான இன்புட்ஸ் அங்கேயே இருக்கு உங்களுக்கு. நீங்க அதனால வந்து ஃபார் இருந்து எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப என்ன பண்றீங்க? ஹைட்ரேஷன் தேவையில்லை, அதுக்கப்புறம் எங்க ஸ்டார்ட் பண்றதும் தேவையில்லை. அந்த கண்டிஷன் செக்கிங் மட்டும் எப்போ எங்க முடியுறது மட்டும் அது மட்டும் இருக்கலாம். ஓகேவா? சோ ஆனா அப்ப அதாவது வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும் தான். அதாவது கண்டிஷனா லெஸ் than equal to 5 அப்படின்னு போட்டா 5 ஸ்டெப் லூப் சுத்தும், லெஸ் than equal to 8 போட்டா 8 லூப் சுத்தும். அவ்வளவுதான். அதனால நமக்கு வந்து இந்த இடத்துல கண்டிப்பா வந்து வேற எதுவும் தேவையில்லை. சோ அப்போ வேரியபிள்ஸ் வைல் லூப் இந்த ப்ராசஸ் இதை திருப்பி பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? சரி. சோ அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது அப்படியே நம்ம வந்து நம்ம CTC டெக்னிக் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா பசங்க வந்துட்டு அதை பார்த்து ப்ரோக்ராம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கு. ரைட்டா? சீக்கிரம் முடியுங்க. ஏன் அவ்வளவு அவசரம் வேண்டாம்? அந்த ப்ராப்ளத்தை செருப்பு பிஞ்சு நாய இங்க வேலையை பாடுறான். செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க இந்த நாயை பிரைஸ். சரிடா, இப்ப நம்ம பேசுறதை ஃபிபனாச்சில போட்டுருவோமா? நான் சொன்ன மாதிரி ஃபிபனாச்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க வந்து இப்போ வந்து ஒரு 1 1 அதுக்கப்புறம் 1 + 1 2 2 + 1 3 3 + 2 5 இப்படி போறதுதான் ஃபிபனாச்சி. கரெக்டா? ஸோ இப்படி போகும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியது, இங்க 12 டைம் நார்மல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது அடிஷன் தான். அதுல பெரிய மாற்றம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது இந்த மெத்தட்ல. ஆனா இந்த 2 வேல்யூவையும் ஆட் பண்ணிட்டு இதுல சொல்றோம், இது 2த்தையும் ஆட் பண்ணி இது அடுத்து போவோம். அப்படிதான் போகணும். ஸோ அப்படி போகும்போது இப்போ நம்ம பேச அப்படி பார்த்தா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு இது ஏல இருக்கு, இது பில இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்ல ஏல இருக்கு, பில இருக்கு. அப்புறம் பண்ண என்னன்னா A + B = C. ரைட்டா? அடுத்தது எனக்கு இது தேவையில்லை, இந்த ஏல இருக்க 1 தேவையில்லை, ஏ காணா போயிடும். ஆனா எனக்கு வந்து பியும் இதுக்கப்புறம் இந்த அவுட்புட் 1 + 1 போட்டா இங்க வந்து பாருங்க இந்த 2 இந்த அவுட்புட் இது 2 எனக்கு அடுத்தது வேணும். ஏன்னா அப்பதான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 1 + 1 = 2 போட்டுட்டு அடுத்து 2 + 1 = 3 அப்புறம் இப்படி போட்டுக்கலாம். இங்க போட்டுக்கலாம். 1 + 2 = 3. அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த 2 முன்னாடி வந்துரும், 2 முன்னாடி வந்துரும், +3 +3 2 முன்னாடி வந்துரும், +3 = 5. அடுத்து வந்து 3 முன்னாடி வந்துரும், 5 தாண்ட வந்துரும். அவ்வளவுதான். சூப்பர். அப்ப என்னன்னா ஏவண்டா வேலை. சரி, இப்ப என்னன்னா இப்போ இந்த 1 இங்க வந்துருச்சு, 2 இங்க வந்துருச்சு, அதே மாதிரி 2 இங்க வந்துருச்சு, 3 இங்க வந்துருச்சு, 3 வந்துருச்சு, 5 வந்துருச்சு. சோ அப்ப அதான் என்னன்னா நம்ம இங்க பண்ண வேண்டியது, இப்ப நம்ம பேசுற மாதிரி இந்த B ல இருக்க வேல்யூ திருப்பி A க்கு போகணும், இந்த B ல இருக்க வேல்யூ A க்கு போகணும், C ல இருக்க வேல்யூ B க்கு போகணும். அதான் இடம் இருக்கு. இது நம்ம A இது B இது C வச்சோம்னா B ல இருக்க வேல்யூ அடுத்து இங்க வந்துருச்சு, C ல இருக்க வேல்யூ B க்கு போயிடுச்சு. சோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க போட்டுட்டீங்கன்னா இதுதான் இதோட கோர் கான்செப்ட். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா A + B = C போட்டதுக்கு அப்புறமா நீங்க பண்ண வேண்டியது B ல இருக்க வேல்யூ தூக்கி A ல போடணும். அப்ப என்ன பண்ணா A = B. அதுக்கப்புறம் திருப்பி ஃபைனலா பண்ண வேண்டியது C = B. இந்த 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம் முடிச்சிடணும். இதான் ஃபிபனாச்சி மெத்தட் என்னன்னா என்னோட 2வது இன்புட்டும் அவுட்புட்டும் எனக்கு திருப்பி அடுத்த ப்ராசஸ்ல என்னோட 2 இன்புட் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி வச்சு. கரெக்டா? சரி, இப்போ இந்த ரெசிபி எழுதும் போது ஸ்டெப் 1ல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா
இன்புட்டை வாங்குறோம் அப்படியே வச்சுக்கோ. இன்புட்டுங்கிறது நமக்கு இங்க லிமிட் அப்படிங்கிறதுனால எல்லா ஃபிப்டோசி சீரிஸ்ங்கிறது பை டிஃபால்ட் யூ கேன் ஸ்டார்ட் வித் எனி நம்பர். ரெண்டு நம்பர் வேணும். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் எனி டூ நம்பர்ஸ். இட் கேன் பி எனிதிங். C = ரெண்டுமே ஒரே ஆமா சாரி B = C. பா இது அவங்க பரவாயில்ல சரி. ரெண்டு B = C கரெக்ட். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா C வந்து B ல அசைன் பண்றோம். சரிங்களா? தப்பு இல்ல. நீ சிரிச்சா தப்பு எடுத்துக்க மாட்டாங்க. கேமரா காட்டுறதுக்காக வந்து மூஞ்சல ரஃபா வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி இப்போ வந்து C = B போட்டாச்சு. இப்போ ஸ்டெப் 1ல வந்து இன்புட்ங்கிறது நமக்கு என்ன வேணும்னா எந்த லிமிட்டுங்கிறத வாங்கும். எங்க நான் முடிக்கிறது நான் 2 நம்பர்ல இருந்து ஆரம்பிக்க போறது நான் வந்துக்கலாம். சில அதிக யூசர் கிட்ட நீங்க வாங்குறவங்க வாங்கிக்கலாம். அப்போ என்னன்னா எனக்கு வந்துட்டு 2 நம்பர் டு ஸ்டார்ட் எனக்கு வந்து என்ன வேணும்னா 2 நம்பர் வேணும். கரெக்டா? எனக்கு 2 இன்புட் வேணும். அதோட வந்து இது எங்க முடியணுங்கிற சொல்றேன்னா லிமிட் எனக்கு வேணும். ஓகே, அந்த லிமிட் எனக்கு வேணும். ஸோ லிமிட் வேணும். இது 2 இருந்தாதான் என்னால் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் நான் வந்து போட முடியும். ரைட்டா? சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 2ல நான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 நம்பரை ஆட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 இன்புட்டை ஆட் பண்ணணும். சரி, ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண அப்படின்னா இதுல வந்த அவுட்புட்டையும் ஏற்கனவே இந்த ப்ராசஸ்ல இருந்த 2வது இன்புட்டையும் திருப்பி ஆட் பண்ண போறோம். அதானே? ஸோ ஸ்டெப் 3 போடும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா அவுட்புட்டையும் ஏடா ஸ்பெல்லிங் அவுட்புட்டையும் அப்படிங்கிறது சரி இது போடுறது அவுட்புட்டையும் செகண்ட் இன்புட்டையும் ஓகேவா? செகண்ட் இன்புட்டையும் அதான் OUM தான் போட்டுருங்க. ஸோ செகண்ட் இன்புட்டையும் ஆட் பண்ணணும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கடைசி என்ன பண்றேன் அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை நான் ரிப்பீட் பண்ணணும். அவ்வளோதான். லிமிட் ரீச் ஆகி ரிப்பீட் பண்ணணும். ஓகே, பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் அண்ட் ரிப்பீட் டில் லிமிட். ஏன்னா இந்த லிமிட் அது ஒரு ஃப்ளோல வருது பாத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் அண்ட் ரிப்பீட் டில் லிமிட் அப்படிங்கிறத போடும். ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளோட ரெசிபியோட 4 ஸ்டெப். இந்த 4 ஸ்டெப் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து இந்த ஃபிப்டோஸையும் போட முடியும். ஸோ அடுத்த இன்கிரீடியன்ஸ் வரும்பொழுது ஸ்டெப் 1க்கு நமக்கு தேவை நான் சொன்ன மாதிரி லிமிட்டுக்கு ஒரு வேரியபிள். ஓகேவா? ஸோ லிமிட்டுக்கு ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் வந்துட்டு 2 இன்புட் வாங்குறது 2 வேரியபிள், ஃபைனலா வந்து அந்த இன்புட் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு அவுட்புட் வேரியபிள். ஸோ மொத்தமா நமக்கு எத்தனை வேரியபிள் தேவை? 4 வேரியபிள் தேவை. ஸோ 4 வேரியபிள்ங்கும் போது நம்ம லிமிட்டுக்கு வந்துட்டு என்னன்னு வச்சுப்போம். அப்புறமா NABCன்னு ஒரு 3 வேரியபிள் வச்சு என்னங்கிறது லிமிட், ABCங்கிறது நமக்கு ஏபிங்கிறது இன்புட், சிங்கிறது ஸ்டோர் பண்றதுக்கான வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டெப் 2ல நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம வந்து பேசியிருக்கோம். இந்த குப்த போர்ட்ல நான் இங்க போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இன்புட் ஆட் பண்ணணும்னு போட்டேன். இது செய்யணும், வெயிட் பண்ணலாம். அடுத்து அவுட்புட் செகண்ட் இன்புட்டே ஆட் பண்ணணும், திருப்பி செய்யணும். இது 2மே ஆடுங்கிறது ஒரே ப்ராசஸ் தான். ஸோ அப்போ 2த்தையும் வந்து பண்ணலாம். ஆனால் இதுல முக்கியமான விஷயம் என்ன, ரிப்பீட்டல் லிமிட்னு சொல்லியிருக்கேன். அப்போ லிமிட் இருக்கு, இந்த ப்ராசஸ் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ ரிப்பீட் ஆகணும் அப்படின்னாங்க என்ன அர்த்தம்? ரிப்பீட் ஆகணும் திருப்பி பண்ணணும்னா நம்ம கண்டிப்பா லூப்பிங் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ரைட்? ஏதாவது பதில் சொல்லண்டா? This person with you? No, I don't know. He's telling you that you no? Sorry, brother. போன்ல மட்டும் வந்துட்டு சின்ன சத்தம் கேட்கற வரைக்கும் பேசுறீங்க. நானும் பாக்கிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்து எதுவும் பேசவே மாட்டேங்கிறேன். சரி சரி, இப்போ என்ன லூப்புக்கு என்ன வேணும், எங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ற வேண்டியதுங்க. லூப்ல எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? 1ல ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுக்கு 1ல ஸ்டார்ட் பண்றேன்? எங்க இருக்கு 1ங்கிறது? 2 இன்புட்ரா ஏபில இருக்குடா. லூப் எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? லூப் ஏல ஸ்டார்ட் பண்ணுவானா? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. வேற மாதிரி எதுல ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. என்ன கேக்குறீங்க? இவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா கேக்குறேன். எதுல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றேன். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுல ஸ்டார்ட் பண்ணுங்க? சொல்லி எதுல ஸ்டார்ட் பண்ணோம்? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுல
எங்கேயுமே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகேவா? நாட் அப்ளிகபிள். என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு 2 ஏவையும் பி இன்புட்ல வாங்கி அதை ஆட் பண்ண போறோம். எனக்கு வந்து இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஓகேவா? இதுல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஆட்டோமேட்டிக்கா இந்த லூப் எப்படி தான் ரன் பண்ண போறேன். அந்த லூப் ரன் பண்றதுக்கு எனக்கு எந்த விதமான ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவையில்லை. பிகாஸ் எனக்கு தேவையான ப்ராசஸ்க்கு தேவையான வேல்யூஸ் ரெண்டுமே இன்புட்லயே நான் வாங்கிட்டேன். ஒருவேளை நான் ஒரே வேல்யூ மட்டும் இன்புட் வாங்கியிருக்கேன், எனக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்ப நீங்க போடலாம். ஆனா நம்ம அப்படி இல்லாம ரெண்டுமே இன்புட்டா வாங்கிட்டதுனால ஸ்டார்ட் பண்ண வேண்டிய எனக்கு தேவையில்லை. எங்க ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா நமக்கு தெரியும் கண்டிப்பா வந்து அந்த லிமிட்ல ஸ்டாப் பண்ணும். அந்த லிமிட்டுங்கிறது எந்த லிமிட் வருதோ அந்த எண் ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எதுவும் தேவையில்லை. நம்ம ஹைட்ரேஷன்ஸ்ல ஃபார் லூப் இதுக்கு முன்னாடி போட்ட +1 இல்ல -1 தான் போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இங்க தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா லூப்போட ஸ்ட்ரக்சரே என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே சுத்தும். அப்படி சுத்தும் போது அடுத்து எந்த வேல்யூ வச்சு நான் ப்ராசஸ் பண்றதுன்னு கேட்கறதுக்கு தான் நம்ம +1 -1 போட்டுட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்துட்டு நமக்கு அப்படி கிடையாது, தானாவே அது சுத்த போறது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அது மாதிரி போடாம நம்ம என்ன பண்றோம்னா இந்த லிமிட் எங்க வருது அவங்க முடியும் போது நீ நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி அதை நிறுத்த வைக்கும். ஸோ ஆப்வியஸா நமக்கு என்னன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்டார்ட் எங்க வேணும்னு தேவையில்லை, அதே மாதிரி வந்து ரெசிஸ்டர் வேணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, முதல் தடவையா நம்ம வந்து ஃபார் லூப் பதிலாக வைல் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியாதான்னா அதுவும் பண்ணலாம், ஃபார் லூப் பண்ணலாம். எப்படி நீங்க ஃபார் லூப் பண்ணணும் அப்படின்னா ஃபார் லூப் பண்ணும்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவும் போடாம செமிகோலன் போட்டுறணும். நடுவில் வந்து முடிய வேண்டிய இடம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு ஐன்னு ஒரு வேரியபிள் வச்சிருந்தீங்க அப்படின்னா =n வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுற வேண்டியது, இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்படி பண்றதுக்கு பதிலாக இதுக்குன்னே ஒரு கன்ஸ்ட்ரக்ட் இருக்கு வைல் அப்படியே அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ ஃபார் எப்படி யூஸ் பண்ணாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வைல் யூஸ் பண்ணிக்கலாம். வைல் யூஸ் பண்ணும்போது நம்ம வைல் நம்ம பண்ண வேண்டியதுன்னா சிம்பிளா அந்த எங்க முடியணும் அதை மட்டும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ வைல் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்டெப்புக்குள்ளேயே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸ்டெப் 3 நீங்க போகும்போது ஸ்டெப் 2.1 கூட நீங்க போட்டுக்கலாம். ஸ்டெப் 3லயே வந்து அந்த பிரிண்ட் பண்ணணும். எதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வர அவுட்புட் அந்த அவுட்புட் சி வருது இல்லையா, அந்த சியை பிரிண்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல நீங்க பிரிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட்புட் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்பரா பிரிண்ட் ஆகும். 1 + 1 2, 2 + 3 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலா அந்த டேஸ்ட் சாம்பிள் போடும்போது சொல்லுங்க, டேஸ்ட் போடுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? தோத்துக்கிட்டே இருக்கீடா. முதல்ல இருக்காங்க எவ்வளவு சிரிக்கிறடி வெக்கமா இல்ல? இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் a = 1, b = 1, அதுக்கப்புறம் வேரியபிள் c சும்மா டிக்ளேர் பண்ணி =0 போட்டுருக்கேன். ஃபைனல் லிமிட்டுக்கு வாங்குற எண் வந்துட்டு ஒரு 5 ஏதோ நீங்க வச்சு ரைட்டா, இது யூஸ் பண்ணி வச்சாங்க. சரி வச்சாது. இப்போ அடுத்து நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வைல் லூப்ல போயிட்டு லிமிட். ஓகேவா? ஸோ இந்த வேரியபிள் i = n வச்சிருக்கோம் இல்லையா, அந்த லிமிட்டுக்குள்ள போயிட்டு இங்க பண்ண வேண்டியது என்னன்னா c = a + b. கரெக்டா? c ல வந்துட்டு a b ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி b யோட வேல்யூ a க்கு போகணும், அதாவது செகண்ட் இன்புட்டா இருக்கிறது a க்கு போகணும், அவுட்புட்டா இருக்கிறது b க்கு போகணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா a = b and then b = c. அவ்வளவுதான். அண்ட் ஃபைனலா நீங்க வந்து இந்த c பிரிண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் ஃபிபோனாச்சி சீரிஸ். இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம வந்து இது வந்து எத்தனை லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாலும் அவுட்புட் வரும். ஸோ நீங்க வந்து உங்க பசங்களுக்கு சொல்லிவிடுங்க. நீங்க யூடியூப்ல பாக்குறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு அவுட்புட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு அதை எப்படி சால்வ் அவுட் பண்றது ஒரு நாள் உங்களோட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. வீடியோ நிறுத்து. நீ வா, என்னடா சொல்லுது? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபிபோனாச்சி சீரிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணுங்க, என் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு.